ஒரு பிரபலமான மூவி டைரக்டருக்கு ஒரு பேய் படம் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. அதுக்கு ஏத்த மாதிரியே கதையும் எழுதுறாரு. ரியல் லைஃப் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாரு. அதாவது உண்மையாவே பாதிக்கப்பட்ட ஒரு கதைய அவர் பாணியில எழுதுறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுக்கிறாங்க. நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஷூட்டிங்ல திடீர்னு சம்பந்தமே இல்லாம தீ பிடிக்குது. நிறைய பேரு அந்த ஷூட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த படத்தை விட்டுருங்க, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியும் அதையும் மீறி அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. அதை பார்த்த ஆடியன்ஸ்க்கு மூச்சு திணறல், மயக்கம், வாந்தி ஏற்படுது. அப்பயும் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த படம் போதும், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் போகட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆன 2 மாசத்திலே 2 முக்கியமான கேரக்டர் இறந்து போயிடுறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக் மெக்ரோவன் அண்ட் வாசுகி மேலாரோஸ். இவங்க 2 பேருமே தி எக்ஸார்சிஸ்ட் படத்துல நடிச்சிருக்காங்க. சோ இப்ப நான் என்ன படம் சொல்ல வரேன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சோ இந்த படம் பத்தி நான் சொல்லணும்னா, இந்த படத்துல ஒரு குழந்தை இருக்கும். பில்லி சூனியம் ஏவல்னால அஃபெக்ட் ஆகி அதுல இருந்து எப்படி மீட்கப்படுகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையே போகும். இந்த படம் எடுக்கும் போதே அவ்வளவு பிரச்சனை. எடுக்காதீங்கன்னு சொல்லியும் திருப்பி எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து கடைசியில அதுல நடிச்ச கேரக்டர்ஸ்க்கே போய் இது சாபமா முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஸ்பெசிபிக்கா அந்த யங் சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த பேய் பிடிச்ச மாதிரி. அவங்களுக்கும் பட வாய்ப்புகள் வரல. ஏன்னா இந்த பொண்ணுக்கு சாபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியே இந்த படம் எடுக்கல. ஏன்னா இந்த படத்துல அவங்க பேயா நடிச்சிருக்காங்க, அதனால நம்ம படத்துல போட்டா நமக்கு ஏதாவது ஆயிடும்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை படத்துல நடிக்க விடல. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸும் அந்த குழந்தைய நடிக்க வைக்கிறத நிறுத்திட்டாங்க. இந்த லிஸ்ட்ல 2வது சொல்ல போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் அப்ப எங்க எடுக்கிறதுன்னு தெரியாம சுடுகாட்டுல எடுத்திருக்காங்க. அதாவது அந்த ஆக்டர்ஸ்க்கே தெரியாது. சுடுகாட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணி அங்க செட்டு போட்டு அங்க நடிக்க வச்சிருக்காங்க. கேட்டா பேயோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரணுமா. அது மட்டும் இல்லாம அந்த படம் எடுத்துட்டு இருக்கும் போதே நிஜமான டெட் பாடியை யூஸ் பண்ணிருக்காங்க. டெட் பாடியை யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அவங்களுக்கு மூச்சு திணறல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது, நிஜமான டெட் பாடியை யூஸ் பண்ணிருக்காங்க, நிஜமான பேய் இருக்கிற இடத்துக்குலாம் கூட்டிட்டு போய் படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பதான் தெரியும். சரி, இப்போ அது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா த பாலிகேஸ். இப்போ இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதோட கதை என்ன சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த படத்துல நிறைய பார்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து எடுக்கப்பட்டாங்க. அடுத்தடுத்த பார்ட்ல எடுக்கப்பட்ட முக்கியமான கேரக்டர்ஸ் படம் வரதுக்கு முன்னாடியோ இல்ல படம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாசத்துல இறந்து போயிட்டாங்க. அது வரைக்கும் ஹெல்த்தியா இருந்தவங்க திடீர்னு அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இறந்து போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரே ரொம்ப மர்மமான முறையில இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. 3வது சொல்ல போற இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, பணக்கார வீட்டு பெண் ரொம்ப பிரசவத்துல வலியில துடிப்பாங்க. அதே நேரத்துல ஒரு ஏழை வீட்டு பெண்ணும் பிரசவம் வலியில துடிப்பாங்க. இப்ப 2 பேருக்குமே குழந்தை பிறக்குது. அதுல பணக்கார வீட்டு பெண்ணோட குழந்தை இறந்து போயிடுது. ஏழை வீட்டு பெண்ணோட குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கு. இப்ப ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இப்ப இறந்து போச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும், 2 குழந்தை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொல்லி குழந்தைய மாத்தி வச்சிருக்காங்க. இப்பதான் பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த குழந்தை அந்த பணக்கார வீட்டுல ரொம்ப ஜாலியா வளருது. ஆனா அந்த குழந்தை நிறைய அமானுஷ விஷயங்களும் செய்யுது. அதனால அந்த வீட்டுல நிறைய பிரச்சனை வருது. இத பத்தி சர்ச் ஃபாதர் கிட்ட கேட்கும் போது அவர் சொல்வாரு, இது வந்துட்டு ஒரு பில்லி சூனியம் ஏவப்பட்ட ஒரு குழந்தை உலகத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த குழந்தைய தான் நீங்க வச்சிருக்கீங்க, இது உங்க வயித்துல பிறந்த குழந்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கதை போகும். சரி, இப்ப இந்த படத்துல என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு அப்பா நடிச்ச இந்த கேரக்டரும் சரி, அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசரும் சரி இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா இந்த படம் எடுக்கும் போதே நிறைய அமானுஷ விஷயங்கள் நடந்துச்சு. நிறைய பேர் வார்ன் பண்ணியும் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் மர்மமான முறையில இறக்கப்பட்டதா கூறப்படுது. இந்த லிஸ்ட்ல கடைசியா நான் சொல்ல போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா தி குயின் ஆஃப் டேம். பொதுவாகவே வந்துட்டு பேய் படங்கள் எடுக்கும் போது பேய் விஷயங்களை வச்சுலாம் படம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட்ல பார்த்தோம். ஆனா இந்த படத்துல பேய் பத்தியே பேசல, வேம்பயர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதாவது வேம்பயர்ஸ் திருப்பி வந்துட்டு உயிர் தெழுத்து வர மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு உலகத்தையே ஆட்சி செய்யற மாதிரி இந்த படம் சொல்லும். இப்போ இந்த படத்துல நடிச்ச ஒரு முக்கியமான கேரக்டர் யாரு பாத்தீங்கன்னா த ஆலயா. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அமெரிக்கன் சிங்கர், அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க இவங்க. என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் எடுத்து கொஞ்ச நாளே ஃபிளைட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு கிராஷ் ஆகி அந்த ஃபிளைட் வந்துட்டு நொறுங்கி இருக்கும். அதுல இவங்களும் இறந்து
போயிட்டாங்க. நிறைய பேர் இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க இந்த மாதிரி தேவையில்லாத அமானுஷ படத்துல நடிச்சனாலதான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செட்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க. ஏன்னா செட்ல இவங்க ஸ்பெசிபிக்கா நடிக்கிற சீன்ஸ்ல மட்டும் நிறைய விஷயங்கள் மர்மமா நடந்ததா சொல்லப்படுது. சோ அதனாலதான் இவங்க வந்து இறந்து போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நான் சொன்ன இந்த 4 படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம இந்த படங்களை போய் பாருங்க. சோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் தமிழ்ல இருந்து.